உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். இன்றைய நிலையில் நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை தேடக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் குடிநீர் பஞ்சம். ஏற்கனவே நம்ம குடிநீர் பஞ்சத்தை பற்றி நிறைய பேசியிருந்தோம். காரணம், ஒருவேளை கோடையில் இது பெரிய அளவில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் குறித்து பேசியிருந்தோம் தீர்வுபாலம் நிகழ்ச்சியிலேயே. ஆனால் இந்த முறை சென்னை உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இவ்வளவு சீக்கிரமாகவே குடிநீர் பஞ்சம்ங்கிறது பெரிய அளவில் வந்திருக்கு. நிறைய இடங்களில் மக்கள் குடங்களோடு காத்திருக்க வேண்டிய நிலையெல்லாம் பார்க்கின்றோம். சென்னை மாநகரில் தண்ணி லாரிகள், தண்ணி வாகனங்கள்லாம் படையெடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை சுற்றி மக்கள் கூட்டம் குழுமி இருக்கிற ஒரு சூழல் பார்க்க முடியுது. இந்த விஷயம் குறித்து தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த தண்ணீர் பஞ்சம் எந்த அளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, எந்த அளவுக்கு வந்திருக்கு, இதை தீர்ப்பதற்கான வழிகள் என்ன ஆராயலாம். முதலில் சென்னையில் என்ன மாதிரியான அளவில் குடிநீர் பஞ்சம் இருக்கிறது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை மாநகரின் குடிநீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம், புழல், சோழவரம் உள்ளிட்ட ஏரிகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டது. இதனால் குடிதண்ணீர் பற்றாக்குறை சென்னை மாநகரில் ஏற்பட்டுள்ளது. புறநகர் பகுதிகளில் உள்ள கிணறுகளில் இருந்து லாரிகளில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. இதனிடையே பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குழாயில் தண்ணீர் வழங்கி வருகிறது. என்றாலும் மயிலாப்பூரை அடுத்த நாட்டாந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் தண்ணீர் போதுமான அளவிற்கு வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு நாள் விட்டு தண்ணி விடுறாங்க, 6 மணிக்கு விடுறாங்க, 10 மணிக்கெலாம் நிறுத்திடுறாங்க. நாங்கள் 4 தெருவு தள்ளி தூக்கிட்டு வரோம். எங்களுக்கு தண்ணி பிரச்சனை ரொம்ப இதுவாக இருக்குது. இன்னும் அடுத்த மாதம்லாம் நாங்கள் எப்படி தண்ணி பிடிக்கிறதுன்னு தெரியலங்க. வெயில் காலம், இனிமேல் குழந்தைங்களே நாங்கள் எங்கே போகிறது? தண்ணீர் பற்றாக்குறை வீடுகளில் சிரமத்தை ஏற்படுத்துவது ஒருபுறம் என்றால், தெருவில் சண்டையை ஏற்படுத்தும் சமூக பிரச்சனையாகவும் மாறுகிறது. தெரு சண்டை காவல் நிலையம் வரை கொண்டு சென்று விடுவதாக தெரிவிக்கிறார் சாவித்ரி. இப்போதைக்கு தண்ணி வராத குறை எப்படியா இருந்தாலும் இப்போ எப்படியோ ஒரு மாதத்துக்கு கிட்ட தண்ணி வராது, பிரச்சனை வரும். அப்பயும் குழாய் தண்ணி வந்தாலும் இப்போ லாரி தண்ணி வந்தாலும் அம்மா சண்டை அடி இது அடி போலீஸ் ஸ்டேஷனு நாங்கள் பாட்டின அடி தண்ணி மண்டையை உடஞ்சி ரத்தம் கூட வந்தது. அதனால் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை என்றைக்கு வரும் ஏதா வரும் என்ன தெரியாது. அடி தடி அதிகமாக விழும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் அருகில் உள்ள குடிசை பகுதியில் போதுமான அளவிற்கு குடிதண்ணீர் கிடைப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஆனால் தண்ணீரை பெறுவதற்கு போதுமான அடிக்குழாய் அமைப்பு இல்லை என்றும் புகார் தெரிவிக்கின்றனர். இங்கே தண்ணி ஒரு அளவுக்கு தான் இங்கே வருது. இருந்தாலுமே 2 குழாய் தான் இருக்குது. இங்கே 1000க்கும் மேலே தான் ஜனங்க இருக்கிறாங்க, வீடுங்க இருக்குது. அந்த 2 குழாயில் இப்போ வெயில் சீசன் வந்துச்சுன்னா தண்ணி எங்களுக்கு பத்தாது. அதனால் பிரச்சனைங்க சண்டைங்க அதெல்லாம் வருது. இதனால் குழாங்க கொஞ்சம் இன்னும் எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னை மாநகரில் கோடை காலத்தில் குடிதண்ணீர் பிரச்சினை விஸ்வரூபம் எடுக்க உள்ளது. அதனை அரசு எவ்விதம் கையாளப் போகிறது என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. குதுப்புதீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. சென்னையில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி இணைஞ்சிருக்காங்க. ஷெர்லி, ஏற்கனவே நம்ம தீர்வுபாலம் நிகழ்ச்சியிலேயே இணைந்திருந்த போது எந்த அளவுக்கு குடங்களுடன் மக்கள் காத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த சூழலில் கோடை மிகப்பெரிய அளவில் நெருங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் கோவையை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை இருக்கின்றது? பெரிய நீராதாரங்களினுடைய நிலையெல்லாம் என்ன? மக்களுக்கு குடிநீர் போதிய அளவில் விநியோகிக்கப்படுது? அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? மக்களினுடைய என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் தேவேந்திரன். கோவையில் பார்த்தோம்னா குறிப்பாகவே குடிநீர் பஞ்சமானது அதிக அளவே இங்கே நிலவி வருகிறது. இதை தடுப்பதற்காக மாநகராட்சியும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இங்கே அதிக பிரதானமாக இருக்கக்கூடிய சிறுவாணி பிடிப்பல் 0 எட்டியது அந்த நீர்நிலை. இதனை அடுத்து அதை சமாளிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக 12 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வழங்கப்படும் என மாநகராட்சி உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தற்போது பார்த்தோம்னா அந்த 20 நாட்களுக்கு மேலாகுது. நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதியானது கோவையில் இருக்கக்கூடிய திருமால் வீதியை அடுத்த மானிய தோட்டம். இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனையானது அதிக அளவு நிரம்பி வருகிறது. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடையே அந்த பிரச்சனைகளை குறித்து தெரிவிச்சாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சனையை மக்களிடம் சொல்லாதீங்க, நாங்க பல்வேறு விதமாக அவர்களுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு வரோம், ஆனா நீங்க இந்த சூழலில் இங்க அவங்க பிரச்சனைகளை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்க நம்ம தொடர்ந்து பேசலாம். அக்கா வணக்கம், இங்க என்ன மாதிரி குடிநீர் பிரச்சனை இருக்கு? இப்போ இங்க என்ன பிரச்சனை?
உப்பு தண்ணி சரியாக வர்றதில்லைங்க. வந்தாலும் ஒரு 4 தோண்டிக்கு மேலே கிடைக்கிறது இல்லை. நல்ல தண்ணி வந்து 1 மாதம் ஆயிடுது, வந்தாலும் நல்ல தண்ணி பைப்பில் வர்றதில்ல. எல்லாம் மோட்டரை போட்டு இழுத்துக்கிறாங்கனால நம்மளுக்கு தண்ணியே கிடைக்கிறது. ரொம்ப தண்ணி கஷ்டங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். 6 மாதமாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கோம் நம்ம. இங்க பின்னாடி பல அரசியல் கட்சிகள் உங்களை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்ப தடுத்துட்டு இருக்காங்களே, இது என்ன காரணம்? அவங்க எல்லாம் யாருங்க? அவங்க தெரியலைங்க, அவங்க பேசிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியறது இல்லை. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தப்பேனா ஏரியாக்காரங்க. தற்போது பார்த்துட்டோம்னா இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனையானது பெருசாக இருந்துட்டு வருது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களோட பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை பேச விடாமல் அங்கே பின்னாடி போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களானது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பேசுறதுக்கு முன் வரும்போது அதை சொல்லிட்டு இருக்காங்க. அது தற்போது அந்த காட்சியில தான் நம்ம பார்க்க முடியுது. இங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்ட நம்ம பேசலாம். அக்கா வணக்கம், உங்க ஏரியால எத்தனை நாளைக்கு ஒருக்கா குடிநீர் வருது? இப்ப இருக்கவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு குடிநீர் வந்து 22 நாளைக்கு ஒருக்கா வருதுங்க. மற்ற ஏரியால 10 நாள் 12 நாள்ல வருது. எங்களுக்கு 22 நாள் வருது. அது 2 மணி நேரம் தான் வருது. பக்கம் எல்லா வீட்லயும் என்ன பண்றாங்கன்னா மோட்டர் வச்சு அடிச்சு எடுத்துக்கிறாங்க, பம்பு வச்சு அடிக்கிறாங்க. எங்களுக்கு வர்ற தண்ணி கூட வந்துடுறதில்ல, நின்றுது. என்ன பண்ண முடியும்? நாங்கள் எல்லாம் நல்ல தண்ணி வர்றதில்ல, உப்பு தண்ணி வர்றதில்ல. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றது? சொல்லுங்க பார்க்கலாம். குடிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குடிக்கிறதுக்கு வர்ற தண்ணி உப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சமையல் அதில் தான் ஆக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இங்க வந்து உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எந்த கட்சியை சேர்ந்தவங்க? அவங்க எல்லாம் யாரு? ஏன் இப்படி தடுக்கிறாங்க? அவங்க பொதுவான ஆளுங்க தான், கட்சியில இல்லை, சம்மந்தப்பட்டவங்க இல்லை. கட்சிக்குன்னு அவங்க யாருமே இல்லை, எல்லாம் பொது நிலம்ல வேலை செஞ்சு கொடுக்குறவங்க தான். அதனால தான் வந்து கூட பூந்து பேசுறாங்க. இப்படியெல்லாம் என்ன பேசுறாங்கக்கா? ஏன் உங்களை பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க? ரெடி ஆல்ட்ரேஷன் பண்ணி விட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா, நீங்க ஏன் அது இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. தற்போது தேவேந்திரன், நீங்க இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இங்க வந்துட்டு பொதுமக்கள் அவங்களுடைய குறைகளை சொல்றதுக்காக ரொம்ப ஆர்வமா நம்ம இடையே இருக்காங்க. அவங்களுடைய மக்கானுக்குள்ள இருக்கிற போரை போட்டே கொடுக்கணும். மக்கான் அது என்ன அம்மா உணவகத்து போக அதில் தான் தண்ணி வந்துச்சு. இதில் 4 கூட 5 கூட வீட்டுக்கு வர்றதில்ல. இருக்கிறவங்க தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன செய்யணும்? இல்லை, இங்கே மக்கானில் போட்டு கொடுக்கணும். என்னத்துக்காக நீங்கள் இருக்கீங்க? எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணுங்கிறக்கான சொல்கிறது. புது பைப்பும் வேணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னு செய்யணும். காலையில் 6 மணிலேருந்து 9:30 மணி மட்டும் 5 தோண்டி தான் கிடைக்குது. அது எங்கே பார்த்தோம்? உப்பு தண்ணி. நல்ல தண்ணி 20 நாளைக்கு ஒரு டைம் கிடைக்குது. அது கூட நல்ல தண்ணிக்கு என்ன பண்றீங்க? நல்ல தண்ணிக்கு என்ன பண்றீங்க? தண்ணியே இல்லைங்க. நாங்கள் போய் எங்கெங்கோ போய் நின்னா கூட கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு குடம் தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன சரி சொல்லுங்க பார்க்கலாம். விலைக்கு வாங்கி எவ்வளோ குடிக்க முடியும் சொல்லுங்க? நல்ல தண்ணி வருது. 15 நாளைக்கு ஒரு தடவை வந்துச்சு, இப்போ 20 நாள். அது இருங்க, எங்களுக்கு வந்து ஒரு 10 குடம் தோண்டி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கிறது இல்லை. தண்ணி வரும்போது எல்லாம் மோட்ரு போட்டுறாங்க. பில்டிங்காரெல்லாம் மோட்ரு போட்டால் எங்கள் பைப்புங்களை தண்ணி வர்றதில்லை. நாங்கள் எங்கே போவோம்? வயசானவங்க. நீங்கள் லாரியில் கொண்டாந்து விட்றீங்களா? எங்கள் வீட்டிலே கொண்டாந்து விட்றீங்க. நாங்கள் போய் பூந்து பிடிக்க முடியுமா அதில்? சொல்லுங்க. தற்போது தேவேந்திரன் இதனை அடுத்து இந்த பேசக்கூடாது என மக்களிடம் பேசி வந்த சிலவர்கள் நம்மளுடைய இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம் சார், நீங்க ஏன் இப்போ இங்கே வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க? ஏன் மக்களை பேச வேண்டாம்னு சொல்லுங்க. உங்க பேர் என்ன? மக்களை பற்றி நான் பேச வேண்டாம்னு சொல்லுங்க, கண்டிப்பாக பேசணும் தான் சொல்கிறேன். அம்மா உணவகத்தில் தண்ணி போர் ரெடி பண்ணணும். அங்கே ரெடி பண்ணால் இங்கே தண்ணி வந்துடும். அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அம்மா உணவகத்தில் போர் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்கே போர் ரெடி ஆனால் கண்டிப்பாக இங்கே தண்ணி வரும். அதை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். நீங்க யாரு சார்? நீங்க எந்த அமைப்புல இருக்கீங்களா? இல்ல நீங்க இங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் இதுல இங்க இருக்க பைப் போடுற இதுல இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க பொதுமக்கள். நீங்க தான் அமைப்புல இருக்கீங்களா? ஏன் நீங்க மக்களை பேசக்கூடாதுன்னு சொல்ல என்ன காரணம்? இல்லைங்க, சோசியல் சர்வீஸ் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2 மாதம் 3 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கும் தெரியும். இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாங்கள் தான் அம்மா உணவகத்தில் போர் வரணும். போர் ரெடியாக நின்றுச்சு, கட் ஆயிடுச்சுங்க. அங்கே ரெடி ஆச்சுன்னா இங்கே எல்லா பக்கம் தண்ணி வரும். இங்கே திடீர்னு வந்து நிற்கிறாங்க. நேற்று வரைக்கும் தண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வர்றதில்ல, தண்ணி கம்மியாக தான் வருது. 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. ஐயா, இப்போ தற்போது நீங்க பேசும்போது பார்க்கலாம், தொடர்ந்து பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, 3 மாசம் ஆச்சு, 20 நாள் 25 நாள் ஒருக்கா நல்ல தண்ணி விடுறாங்க. ஆனா 20 நாள் 25 நாள் ஆகுதுன்னு மக்கள் சொல்ற கருத்து. ஆனா வர்றதும்
4 நாள் ஆகுதுன்னு சொல்றாங்க. மக்கள் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லும்போது நீங்க ஏன் அதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நானே நேர்ல பார்த்தா நீங்க பேசக்கூடாது, இங்க நேரலையில நிக்க கூடாது, நீங்க என்கிட்டயே மிரட்டல் விடும் தோணியில பேசுறீங்க. அதன் காரணம் என்ன? நீங்க ஏதாவது கட்சியில இருக்கீங்களா? இதுல என்ன காரணம்? நீங்க அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க ஏடிஎம்கே இருக்காரு, கட்சிக்கு சப்போர்ட் இருங்க, கட்சிக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காரு. 20 நாள் 25 நாளுக்கு அப்புறம் தான் தண்ணியே வருது. புரிஞ்சுங்களா? போர் எல்லாம் ஒன்னும் புடுங்கிறது இல்லைங்க. அம்மாவும் இல்ல லொம்மாவும் இல்ல. தற்போது தேவேந்திரன் நீங்க என்ன மாதிரியான சூழல் நிலவுங்கிறது நீங்க வெளிப்படையாவே புரிஞ்சிருப்பீங்க. மக்கள் தங்கள் குறைகளை செய்திகளில் எடுத்துரைப்ப நிச்சயமா ஷெர்லி, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறது புரியுது. அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை நேரலையில் விளக்கியிருக்கீங்க. மக்களினுடைய ஆதங்கங்கள் பலவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. தொடர்ச்சியாக கோவையினுடைய மற்ற பகுதிகளில் என்ன மாதிரியான நிலவரம் அப்படிங்கிறது குறித்து உங்களிடம் தெரிந்து கொள்கிறோம். முன்னதாக கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அங்கு என்ன மாதிரியான இந்த குடிநீர் பஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ளது மத்தூர். இவ்வூரில் கடந்த 20 ஆண்டு காலமாக தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இப்பகுதிகளுக்கு தண்ணீர் கொடுக்க 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நீர்த்தேக்க தொட்டி தண்ணீர் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கவில்லை. மத்தூரில் உள்ள மசூதி தெருவில் மட்டும் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. ஒவ்வொரு வீட்டின் முன்பும் சுமார் 5 அடி முதல் 6 அடி வரை ஆழம் கொண்டு சிறிய குழியின் மூலம் வாரம் ஒரு முறை 4 to 5 குடம் வரை தண்ணீர் கிடைக்க வழி செய்யப்படுகிறது. இருக்கிறது இங்க நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா இருக்கிறது என்னமோ டேங்க் ரொம்ப சின்னதான். அந்த டேங்க்ல இருந்து வர தண்ணியும் எல்லாருக்கும் ஃபுல்லா போய் சேர்றது கிடையாது. அங்க இருக்கிற ஒரு 20 வீட்டுக்கு மட்டும் அந்த தண்ணி மோட்டர் போட்டு எல்லாருமே உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒரு 30 வீட்டுக்கு தண்ணியே வர்றது கிடையாது. எல்லாரும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வராங்க. ரொம்பவே அவதிப்படுறாங்க. அதேபோல் மத்தூரில் உள்ள கோட்டை வீதியில் பைப்லைன் அமைக்கப்படவே இல்லை. கடந்த 20 வருட காலமாக அருகாமையில் இருக்கும் கிராமங்களான மத்தூர் மற்றும் முக்கானூர் சென்று தண்ணீர் எடுத்து கொண்டு வர வேண்டிய அவல நிலைதான் அங்கு உள்ளது. இங்க ஒரு 50-60 வீட்டுக்கு தண்ணியே 20 வருஷமா கிடையாது. 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்ல தான் நாங்க போய் தண்ணி எடுத்து வரோம். அப்படியே தண்ணிக்கு போனா கூட பிச்சைக்காரன் முழுகிற மாதிரி முழுகிறாங்க. குடத்தை எடுத்து விசாட்டுறாங்க, அடிக்கிற மாதிரி வராங்க. வயிற்றுக்கு என்ன தின்றங்க, இங்கே என்னத்துக்கு வரீங்க போறீங்கன்னு தான் பேசுறாங்க எல்லாருமே. எங்களுக்கு 20 வருஷமா இந்த தீர்வுக்கான ஒரு முயற்சியுமே யாருமே எடுக்கல. மத்தூர் பகுதியில் மட்டும் சுமார் 7 இடங்களில் ஆழ்துளாய் கிணறுகள் அமைக்கப்பட்டு சின்டெக்ஸ் டேங்க் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒன்றில் கூட தண்ணீர் காணப்படவில்லை. அப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கைப்பம்பு அமைக்கப்பட்டுள்ளது. அவை யாவும் செயல்பாட்டில் இல்லை. மத்தூர் பகுதியில் காணப்படும் கடுமையான வறட்சிக்கு உள்ளூரில் உள்ள நிலத்தடி நீர் வறண்டதும் தென்பெண்ணை ஆற்று நீர் வராமல் இருப்பதுமே ஏமாற்றமாக மிஞ்சுகிறது. இந்த தெருவுக்கு தண்ணியே கிடையாதுங்க. எவ்வளவு தொலைவு சொன்னாலும் இந்த தெருவுக்கு இந்த பக்கம் வீட்டுக்கு தண்ணி கிடையாது. எங்கன்னு நீங்களே பாக்குறீங்களா? எங்கன்னா ஒரு பைப் இருக்கா, ஒரு இது இருக்கா நீங்க பாக்குறீங்கல்ல? இந்த தெருவுல இருந்து இந்த வீட்டுல இருந்து இந்த பக்கம் வீட்டு வரைக்கும் எதுவுமே கிடையாது. அவ்வளவு வனவாசம் தான் நாங்க பட்டுனுக்கிறோம். என்ன பண்ண சொல்றீங்க எங்களை? ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் தண்ணீர் அரசியல்வாதிகளும் பணம் படைத்தவர்களுமே பயன்படுத்துகிறார்கள். பொதுமக்களால் பயன்படுத்த முடியாத அவல நிலை தொடர்கிறது. அந்த பக்கத்து வீட்டிலே மோட்டரு, அந்தாட்ட வீட்டுல மோட்டரு, கவர்மெண்ட் டேங்க்ல இருந்து அப்படியே கனெக்ஷனுங்க. அவங்களுக்கெல்லாம் த்ரூ கனெக்ஷனுங்க. அவங்கெல்லாம் வெளியே தண்ணி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மாசக்கணக்கான கூட வெளியே வர்றதில்ல. அதெல்லாம் செடிகளுக்கு பிடிச்சி ஊத்துறாங்க. பாருங்க, நாளைக்கு கொஞ்ச நேரம் நின்று பாருங்க அங்க ஏன்னா ஒரு அமக்கலம் பண்றாங்கன்னு. பல்வேறு மனுக்கள் அளித்தும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் ஓய்ந்து வேறு வழி தெரியாமல் உள்ளனர் அப்பகுதி பெண்கள். பல மைல் தூரம் சென்று தண்ணீர் சுமக்கும் இப்பகுதி பெண்கள் விடியலை நோக்கி காத்திருக்கிறார்கள். ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், போச்சம்பள்ளி. கிருஷ்ணகிரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தந்த அந்த தகவல்களை பார்த்தோம். தொடர்ச்சியா சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்காங்க. ரியாஸ், அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன? சேலத்தை பொறுத்தளவு இந்த குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? மக்களினுடைய எண்ணம் என்ன? பதிவு செய்யலாம்.
வணக்கம் தேவேந்திரன். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணீர் பிரச்சனையால் சேலம் மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு சந்திருக்கு. குறிப்பாக 11 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இது சேலம் மாவட்டம் 11 சட்டமன்ற தொகுதியிலும் இந்த தண்ணீரால் பொதுமக்கள் மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகராட்சி, அதே போல் 4 நகராட்சி, அதே போல் 333 பேரூராட்சிகள், அதே போல் 20 ஊராட்சி ஒன்றியங்கள், 385 கிராம ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே மேட்டூர் அணையை பிரதானமாக நம்பியிருந்தாலும் தற்போது மேட்டூர் அணையில் போதுமான அளவு தண்ணீர் இல்லாதால தண்ணீர் முழுமையாக வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால சேலம் மாநகர பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாநகர பகுதியை பார்த்தீங்கன்னாக்கா 15 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல சேலம் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியான நாள்தோறும் இந்த சாலை மறியல்களுக்கு சேலத்து குடிநீர் கேட்டு சாலை மறியல் என்பது சேலத்தை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பாக எடப்பாடி, ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாள்தோறும் பொதுமக்கள் தண்ணீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் இப்போ சேலம் மாநகர பகுதியான தென் அழகாபுரம் பகுதியில் நின்றுட்டு இருக்கேன். இந்த பகுதியில் தண்ணீர் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகதா பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போது நீங்க பார்க்கலாம், தண்ணீருக்காக பொதுமக்கள் இங்கே காத்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது பொதுமக்களிடையே நம்ம கேட்கலாம். அம்மா, நீங்க சொல்லுங்க, தண்ணி இங்க எத்தனை நாள் ஆகுது? தண்ணிக்காக நீங்க எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்கு? எங்களுக்கு 5 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வருதுங்க. தண்ணி வந்தாலும் எங்களுக்கு தண்ணி பத்த மாட்டேங்குது. அப்புறம் அதில் புழுகு, தண்ணி சுத்தம் சுகாரம் இல்லை. நல்லபடியாக எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி நல்லா நிறையா கொடுக்கும் மாதிரி நாங்கள்லாம் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப தண்ணிக்காக கஷ்டப்படுறோம். அதனால எங்களுக்கு நீங்கள் பார்த்து தண்ணி எங்களுக்கு சுத்தமாக வர மாதிரி கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கம்மா. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென் அழகாபுரம்ல 2000 குடும்பங்கள் இருக்குங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா 5000 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு 8 நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி வரதில்லை. தண்ணி இல்லாமல் குழந்தைங்களுக்கு தண்ணி சேமிக்க வைக்கிறதுக்கும் எங்களுக்கு வசதி இல்லை. எல்லாம் ட்ரம்முலையும் பாத்திரத்துலையும் சேர்த்து வைக்கிறாங்க. அந்த தண்ணி 8 நாள் 5 நாளுக்கு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு ஜுரம் ஆயிடுது. மற்ற எங்களுக்கு அந்த வசதிக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காப்பாற்ற முடியல. இதே மேயருடைய எலெக்ஷன் நடக்கும்போது இந்த பகுதிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுக்கறதா சொன்னாங்க. யாரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதில்ல. தண்ணி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. இந்த லெவல் நாங்கள் ஊருக்குள்ளே இருந்து மக்களை அமைதிப்படுத்தி நாங்கள் ஊருக்குள்ளே இந்த லெவலை கொண்டுட்டு வந்திருக்கோம். அடுத்தபடியாக எங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் தண்ணி வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் இங்கே உள்ள முக்கியமானவர்களை வைத்து நாங்கள் கலெக்டர் அளவுக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்குவோம். தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, குளிக்க முடியாது, ஒன்றும் முடியாது. அப்புறம் நோய் வரக்கூடாதுன்னு சுகாதாரத்துறையிலேருந்து வாரம் 2 முறை வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்குறாங்க. நாங்கள் தண்ணி இல்லாமல் எப்படி சுத்தமாக இருக்க முடியும்? அதோட கூடி சாக்கடை வசதி இங்கே சாக்கடையே எடுக்கிறதில்ல. ஆமா, நீங்க சொல்லுங்க, தண்ணிக்காக எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்கு? குறித்த தண்ணிக்காக வெளியில காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதா சொல்றாங்க. அது எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, காசு கொடுத்து தான் வாங்குறோம். இப்போ தண்ணி எல்லாம் பைப் லைன்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பைப் லைன் போட்டிருக்குங்க. எல்லாமே டிச்சு வாரத்தில் தான் வருது. இதில் அடிக்கடி உடஞ்சி போயிடுதுங்க. அதில் வாரத்தில் 7 நாளைக்கு 10 நாள் 15 நாள் கழிச்சுட்டு தான் தண்ணி வருது. அப்படி வரும்போது தண்ணியில் புழுவெலாம் வருது. இட வசதி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பாத்திரத்துலலாம் ஊற்றி வைக்க வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. அதனால் பூச்சி புழுவெலாம் வரும்போது குழந்தைங்க அதை குடிக்கும்போது நோய் ரொம்ப ஏற்படுது. மலேரியா, டைபாய்டு, பன்றி காய்ச்சல் பல பரவி மறுபடியும் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு டைமும் எடுத்து அந்த வீடியோ மூலியமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோங்க. அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல மாநகராட்சி. தேவேந்திரன், அதே போல நம்மிடையே இது குறித்து மேலும் பேசுவதற்காக, அதாவது சேலம் மாநகராட்சியோட முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் புவனேஸ்வரி நம்மிடையே இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இந்த தண்ணி பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? இப்போ சேலம் மாநகராட்சி நடவடிக்கை எடுத்திருக்காங்களா தண்ணிக்காக? அதாவது சொல்ல போனாக்க இந்த மேயர் ஓட்டு கேட்க வரும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு போனார். ஓட்டு வாங்கிட்டு போனவர் அதுக்கப்புறம் மாநகராட்சியில் இது போடுற இந்த சவுண்டப்பண்ணா போல் இதுக்கு முன்னாடி இருந்த மேயருங்களாம் இருந்திருக்காங்க. இவர் மக்களை சந்திக்கிறதே இல்லை. வாரம் 8 நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் ஆக்சுவலாக உள்ளபடியே இந்த ஸ்கீம் திமுகவோட 2010 இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. 284 கோடியில் கொண்டுட்டு வரப்பட்டது. இந்த ஸ்கீம் முழுமையாக தனி குடிநீர் திட்டம் ஸ்கீமை முழுமையாக செயல்படுத்தி இருந்திருந்தாக்க இன்னைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கலாம். ஏழை மக்களும் பயனடைவாங்க. ஆனால் இந்த ஸ்கீமை ஒழுங்காக செயல்படுத்தாததுனால அதிகாரிங்க வெளியில் வரத்தில்லை, மேயர் வெளியில் வரத்தில்லை. இதனால் என்ன நடந்ததுன்னா பழுதான தரமான மெட்டீரியல் பயன்படுத்தாததுனால ஆங்காங்கே பைப்புகள் உடைப்பு ஏற்படுது. வாரம் ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை பைப்பு உடைச்சி லட்சக்கணக்கான குடிநீர் வீணடிக்கப்படுகிறது.
சாக்கடையிலையும் கீழேயும் குடிநீர் கலக்குதே தவிர மக்களுக்கு இதை பயனுள்ள முறையில் எடுத்து கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசுக்கு அக்கறை இல்லை. குடிநீர் வீணடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டங்கிறது முதல்வரோட தனி தொகுதி, ஸ்பெசிஃபிக்காக முதல்வரோட மாவட்டம். முதல்வர் மாவட்டத்திலேயே டெய்லி வந்து மக்கள் வந்து குடிநீர் கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனாக்க பூலாம்பட்டி, கண்ணந்தேரி, தலைவாசல் போன்ற இடங்கள்லாம் டெய்லியும் போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது குடிநீர் கேட்டு. இந்த அரசாங்கம் வந்துட்டு மக்கள் மேலே அக்கறை காட்டாமல் அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுலையே தான் அவங்களோட எண்ணம் முழுக்க இருக்குதே தவிர மக்கள் மேலே அவங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த போராட்டம் வந்து மக்கள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கிறாங்க. தானாகவே முன் வந்து போராடக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்து அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்குது. இதுக்கு மேலேயாவது அவங்க கூர்ந்து கவனித்து இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இது சேலம் என்பது ஒரு முக்கிய மாவட்டமாக திகழ்ந்து வரதா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகராட்சிக்கு பகுதிக்கு வந்து மேட்டூர் அணையிலிருந்து தனி குடிநீர் திட்டம் மூலமாக தண்ணீர் பைப்லைன் மூலியமாக தண்ணி கொண்டு வராங்க. இந்த சேலத்தில் பல்வேறு பணிகள் காரணமாக வந்து அதாவது மேம்பால பணிகள், அதே போல் சாலை அமைக்கும் பணிகள் காரணமாக தொடர்ச்சியான நாள்தோறும் வந்து இந்த பைப்லைன்கள் உடைந்து தண்ணீர் வந்து வேஸ்ட்டாக வந்து இந்த சாக்கடையில் வந்து கலந்து வரதா தெரிவிக்கிறாங்க. தற்போது இது குறித்து குறிப்பாக இந்த சாக்கடையில் இந்த தண்ணீர் கலப்பது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் தொடர்ச்சியான பல முறை வந்து புகார் மனு கொடுத்தும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்காங்கன்னு சொல்லி பேசுவதற்காக ஜீரோன்னு சொல்லி ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து இந்த தண்ணீர் எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்தியிருந்தாங்க. அவர்கிட்ட கேட்கலாம் சார், சேலம் மாநகராட்சி பகுதிகளில் எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக கலக்கிறதா உங்கள் ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கீங்க. இது தொடர்பாக என்ன புகார் கொடுத்துருக்கீங்க, என்ன சொல்லியிருக்காங்க அதிகாரிகள்? சேலம் மாநகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் தொடர்ந்து இதோட ஒரு 18வது தடவையாக நாங்கள் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா பைப் லீக்கேஜுங்கிறது வந்து இது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இங்கே சேலம் மத்தியில் இருக்கிற இங்கே தென்னழகாபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வாட்டர் லீக்கேஜ் ஆகி பல லட்சம் லிட்டர், கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அந்த தண்ணியை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாவே ஒரு 15-20 நாளைக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு டெய்லியும் பயன்படுத்துகிற அளவுக்கு தண்ணீர் வந்து கொடுத்துருக்க முடியும். அதை 15-20 நாளாக அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டு நாங்கள் மாணவர்களும் இளைஞர்களும் அப்புறமேட்டு இங்கே பகுதி மக்களும் சேர்ந்து போராட்டத்துக்கு கையில் எடுக்கவும் தான் உடனுக்குடனே மாநகராட்சி வந்து அந்த வேலையை செய்கிறாங்க. அது மாதிரி மாநகராட்சியோட அலட்சிய போக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் இங்கே நிறையா தண்ணீர் வேஸ்ட் ஆகி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணீருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடைக்கிறதே நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாரும் 15 நாளைக்கு ஒரு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் சுத்தம் சுகாதாரம் இல்லாமல் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மக்கள் எல்லாருமே போராட்ட குணத்தோடு இப்போ ரொம்ப வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் இன்னும் பெரிய அளவுக்கு போராட்டங்கள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ளார இந்த மாநகராட்சியும் அரசாங்கமும் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரன், குறிப்பாக சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகராட்சிக்கு நாள்தோறும் பார்த்தீங்கன்னாக்கா 113 மில்லி லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீரானது மேட்டூர் அணையின் மூலியமாக தனி குடிநீர் திட்டம் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 1,02,000 குடிநீர் குழாய், அதாவது வீட்டுக்கான குடிநீர் குழாய் இணைப்புகளும், அதே போல 1387 வணிக ரீதியான குடிநீர் இணைப்புகளும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. தற்போது இந்த தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக சேலம் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வணிக ரீதியாக செயல்பட்டு இருக்கிற இந்த வணிக நிறுவனங்களுக்கான தண்ணீரை வந்து உடனடியாக வந்து இப்போ வந்து செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 25 அடியை வந்து எட்டி இருக்கிறதால வந்து தண்ணீர் வந்து ஒரு சில மாதங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்பதால வணிக ரீதியாக இருக்கிற அனைத்து குடிநீர் குழாய்களும் வந்து தற்போது வந்து குடிநீர் சப்ளை வந்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அனுமதி இல்லாமல் குடிநீர் உறிஞ்சி எடுத்துட்டு வந்துட்டு இருந்த 64 நிறுவனங்களுடைய உரிம அந்த பைப் கனெக்ஷனையும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 100% வந்து தண்ணீர் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வரப்படுவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இருந்த போதிலும் சேலத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியான தண்ணீர் கேட்டு இந்த சாலை மறியல் போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தேவேந்திரன், ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோட்டூர் ஒன்றியத்தில் உள்ள புழுதிக்குடி ஊராட்சியில் மட்டும் 400 குடும்பத்திற்கு மேல் வசித்து வருகின்றனர். இவர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இந்த ஊராட்சியில் பல தண்ணீர் பம்புகள் இருந்தாலும் ஒரு சில பம்புகள் மட்டுமே வேலை செய்கின்றன. அவைகளில் உப்பு தண்ணீர் மட்டுமே வருகின்றன. குடிநீருக்கு ஒரே ஒரு கைப்பம்பு மட்டுமே அங்கு வேலை செய்கிறது. குடிநீர் தொட்டியோ பராமரிப்பு இல்லாமல் பாழடைந்து தண்ணீரை குடிக்க பயன்படுத்த முடியாமல் உள்ளது. 49 அடிப்பம்பு இருக்கு. புழுதுக்குடி ஊராட்சியில் வந்து
11 அடி பம்பு தான் வேலை செய்யுது. அதில் வந்து 6 பம்பு உப்பாக தான் இருக்குது. குடி தண்ணிக்கு ரொம்ப வந்து தட்டுப்பாடுன்றி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 1 மீட்ரு 1 கிலோமீட்டர் தூரம் கூட தண்ணிக்கு வந்து குடிக்க வராங்க. அந்த தண்ணியும் நல்லா இருக்க மாட்டேங்குது, சப்புன்னு இருக்குது. மக்கள் வந்து சமைச்சு சாதம் சாப்பிட்டா கூட அந்த சாதம் வந்து மஞ்சளாக தான் இருக்குது. ரொம்ப மக்கள் வந்து உடனடியாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு எங்களுக்கு குடி தண்ணீர் வந்து அவசியமாக கொள்ளிடம் தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது. சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவில் 2 ஆழ்துழாய் அடிப்பம்புகள் அமைத்து இதில் 5 தினங்கள் மட்டுமே தண்ணீர் வந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாகவே பயனற்று போய் உள்ளது. பம்பு போட்டு 2 வருஷம் ஆகுது. அதில் 1 வாரம் கூட வந்து தண்ணி நாங்கள் எடுக்கவே இல்லை. எங்களுக்கு தண்ணி குடிநீர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் நடந்து போய் தண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அடிப்பம்பில் எல்லாமே வந்து குடி தண்ணியெல்லாம் உப்பு தண்ணியாக மாறி போயிட்டு. இதேபோல் பெருகவாழ்ந்தான் ஊராட்சிக்கும் பெரும் சவாலாக குடிநீர் பிரச்சினை கடந்த 10 ஆண்டுகளாக இருந்து வருகின்றது. இந்த கிராமத்தின் நிலத்தடி நீர்மட்டமானது உப்பாக மாறி கடந்த 15 ஆண்டுகளை தாண்டிவிட்டது. இதனால் இப்பகுதி மக்கள் உப்பு நீரையே உபயோகப்படுத்த வேண்டியுள்ளது. இதனால் சிறுநீரக கோளாறு, உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய் தாக்குதல் அதிகளவு ஏற்படுகின்றன. உப்பு நீர் அருந்தி உயிரிழப்புகள், உடல் கோளாறுகள் ஏற்படுவது தொடர்ந்த வண்ணம் உள்ளது. அடிப்பைப்பில் இருந்து பாதி தண்ணி உப்பு தண்ணியாக மாறிட்டு, டேங்கில் இருந்து எடுத்தாலும் அது வந்து சுத்தமான தண்ணியாக இல்லை. அதில் பாட்டிலு வவ்வால் இது எல்லாமே கிடக்கு டேங்குக்குள்ளே. எங்களுக்கு குடிநீர் வேணும். கொள்ளிடத்து தண்ணி அவசியம் எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பெருகவாழ்ந்தான் ஊராட்சிக்கு குடிநீர் இணைப்பு தருவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அரசு பணம் விரயமானதை தவிர குடிநீர் வரவில்லை. இதனால் 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாமரங்கோட்டை, தம்பிக்கோட்டை பகுதியிலிருந்து தினமும் பெருகவாழ்ந்தானுக்கு குடிநீர் எடுத்து வந்து 1 குடம் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. கிட்டத்தட்ட எங்களுக்கு குடி தண்ணீர் நின்று போய் 6 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. எங்கள் மக்கள் வந்து 3 கிலோமீட்டருக்கு மேலே குடி தண்ணிக்காண்டி போகிறாங்க. இருக்கிற கைப்பம்புலையும் வெறும் உப்பு தண்ணியாக மாறி போச்சு. ஆடு மாடு குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் பெண்கள் தண்ணி தூக்கிறதுக்கு 3 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி போயினாலும் நல்ல தண்ணியாக இல்லை, எல்லாம் உப்பு தண்ணியாகவே இருக்குது. சமைச்சாலும் நல்லபடியாக சாப்பிட முடியல. குழந்தைங்களுக்கு நோய் நொடியாக ஏற்படுத்த வருது. பல்வேறு கட்டமாக அதிகாரிகளுக்கு மனுக்கள் அளித்தும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து எங்களது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் பொதுமக்களை திரட்டி சாலை மறியல் மற்றும் ஊர் பொதுமக்கள் குளத்தில் இறங்கி போராட்டம் நடத்த உள்ளனர். ஆர் ஆனந்த், நியூஸ் 7 தமிழ், மன்னார்குடி. திருவாரூரில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியா நம்முடைய செய்தியாளர் திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார். அருண், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? திருச்சியை பொறுத்தளவு குடிநீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? மக்களினுடைய என்ன ஓட்டம் என்ன பதிவு செய்யலாம்? நிச்சயமாக தேவேந்திரன், திருச்சி மாவட்டம் என்றாலே வந்து காவிரி பாய்கிற நதியாகத்தான் இந்த பகுதி முழுவதும் பார்க்கப்படுகிறது. இந்த டெல்டா மாவட்டத்திற்கும் விவசாயத்திற்கும் பெயர் போன இந்த பகுதி தற்போது விவசாயம் என்பது முற்றிலுமாக அழிந்து தற்போது அனைத்தும் வந்து விவசாய நிலங்கள் அனைத்தும் பாலைவனம் ஆகக்கூடிய காட்சிகளை தினம் தினம் வந்து செய்திகளாக நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி குடிநீர் பற்றாக்குறை என்பது கடந்த 2 ஆண்டுகளாக தலைவிரித்து ஆடுகின்றது என்றே சொல்ல வேண்டும். இது திருச்சியில் பார்க்கணும், காவிரி நதிகள் ஓடக்கூடிய இந்த பகுதியில் வந்து காவிரி ஆற்றுக்கு நடுவிலே தற்போது வந்து ஆழ்துளை கிணறுகள் இட்டால் கூட அந்த பகுதியில் வந்து தற்போது நீர் என்பது வருவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு அவலமான சூழல் தான் தற்போது காட்சியளிக்கிறது. அனைத்து நீர்களும், அனைத்து பூமிகளும், நிலத்தடி நீர் அனைத்தும் வந்து வற்றிவிட்டதற்கான ஒரு காரணமாக தான் பார்க்கப்படுகிறது. நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி இந்த கிராமப்புறங்கள் அப்படிங்கிறப்போ, நகரப்புறங்கள் கூட இப்போ வந்து மாநகராட்சியில் ஏதோ ஒரு வகையில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக, குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக சில வழிகள் கையாள்கிறார்கள். ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீர் பிரச்சனை என்றாலே தெரியாத ஒரு நிலையில் இருந்தாங்க. தற்போது அந்த பகுதி மக்களும் இந்த தாக்கம் விட்டு வைக்கவில்லை அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம நின்று கொண்ட பகுதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதி உட்பட்ட பகுதியில் இருக்கிறோம். இந்த சத்திரப்பட்டி கிராமம், இந்த சத்திரப்பட்டி கிராமத்தில் நின்று இருக்கும். இந்த காட்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம். இது நேரடி தகவல். இந்த பகுதி முழுவதும் வந்து ஏரிக்கரையில் அமைந்திருக்கு. இந்த ஏரிக்கரை அனைத்துமே வந்து தற்போது பார்க்கலாம். நீங்கள் வந்து முன்புதராகளாக தான் வந்து இது ஏரிக்கரை போலவே தெரியாது. இது ஏரியில் தண்ணீர் இருந்தால் தான் ஏரிக்கரையாக இருக்கும் என்பது தான். அதையும் தாண்டி இந்த பகுதி முழுவதும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு 3 கிணறுகள் இந்த பகுதியில் இந்த இடத்துல மட்டும் நின்று கொண்டு இருக்க பகுதியில் இருக்குது. இந்த கிணறு பாருங்கள். இந்த கிணறு ஒரு ஆங்கில காலத்தில் போடப்பட்ட கிணறு. இதுவரைக்கும் தண்ணீர் வந்து இல்லாமல் இருந்ததே இல்லை. கடந்த 2 வருடங்களாக இந்த தண்ணீர் இல்லாமல் தான் இந்த பகுதி காட்சியளிக்கிறது. அதே போல் அங்கேயும் வந்து ஆங்கில காலத்தில் போடப்பட்ட கிணறுகள் தான். அது அனைத்துமே தண்ணீர் இல்லாமல் ஒரு முட்புதர்களாக மாறிவிட்டன. அதே போல் இந்த பக்கம் நம்ம ஒளிபுற திருப்பும்போது பார்க்கலாம். இந்த பக்கம் இந்த கிணறுகளை வந்து முற்றிலுமாக புதைந்த நிலையில் தான் காட்சியளிக்கிறது. அதே போல் தமிழக அரசு இந்த பகுதியிலாவது வந்து ஒரு அடிப்பம் துளாய்களாக இடத்தால் இந்த பகுதியில் வந்து தண்ணீர் பிரச்சனை கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்பதற்காக ஒரு அடித்தள கிணறுகளும் விட்டுருக்காங்க. அதில் தண்ணீர் வராத நிலை தான் இங்கே பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பயனில்லாமல் தான் தற்போது இந்த பகுதி முழுவதும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் அனைவரும் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்
தொலைவிற்கு செல்வதற்கு வந்து தெண்டு தண்ணீர் எடுக்கக்கூடிய ஒரு அவலமான நிலைக்கு இந்த கிராம மக்கள் வந்து பெண்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த கிராமம் முழுவதுமே வந்து வேறு என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஒரே ஒரு கிணறை நம்பி மட்டுமே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 5 குடம் தண்ணீர் மட்டும்தான் கிடைப்பதாகவும் இதை வைத்து கொண்டு எங்களால் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது அந்த பகுதி மக்கள் வந்து திணறி கொண்டிருக்க காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த கிராம மக்கள் வந்து அவருடைய வேதனைகளை பதிவு செய்வதற்காக ஏதேனும் ஒரு நமக்கு தீர்வு கிடைத்து விடுமா என்பதற்காக இந்த பகுதி மக்கள் அனைவரும் நம்மோடு இணைந்திருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அம்மா சொல்லுங்க, இங்கே எல்லாமே உட்காந்துருக்கீங்க அப்படின்றப்போ இங்கே என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ தண்ணீர் பிரச்சனை வருதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு மழையும் பெய்யல, அடியில் அதை வந்து ஊத்தம் இல்லை, தண்ணி வெள்ளங்க. நாங்கள் 4 ரோடு தாண்டி போகணும், 2 குடத்தை வச்சுக்கிட்டு 100 கார் போகிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல நிற்க முடியல. எங்களுக்கு வந்து இந்த காவேரி தண்ணி இந்த ரைனா போகுது, ரோட்டுக்கு அந்த சைடு எங்களுக்கு தண்ணி உதவி செய்யுங்க தயவு செஞ்சு கவர்மெண்ட்டில். சொல்லுங்கம்மா. இல்லை இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் தான் கடந்து வரணும் அப்படின்னு பேசும்போது சொன்னீங்க அப்படின்றப்ப எங்கேருந்து வரீங்க, இப்போ தண்ணி எங்கே மட்டும் கிடைக்குது உங்களுக்கு? இந்த ஒரு பைப்பில் தான் பிடிக்கிறோம், இந்த பைப்பில் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கோம். இங்கேருந்து ரோடு தாண்டி தூக்கிட்டு போக முடியல, கார் போகிற வரையும் நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதான் பிரச்சனை. சொல்லுங்கம்மா, இப்போ இவ்வளோ பேர் வந்து கூடியிருக்கீங்க அப்படின்றப்போ இது தண்ணிக்காக வந்தீங்க அப்படின்றப்போ இப்போ எப்படி தண்ணி கிடைக்குது? இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்குறாங்க, எங்கேருந்து எடுக்கிறீங்க தண்ணி? நாங்கள் எங்கே இருந்துருந்தோங்கன்னா வந்துச்சா அதுவும் இல்லை, நல்ல தண்ணியாக இருக்க மாட்டாங்குது. இந்த காவிரி தண்ணி எல்லாத்துக்கும் போகுது இல்லை, எங்களுக்கு காவிரி தண்ணி கொஞ்சம் கொடுங்க. தெருவுக்குள்ளே வரணும், இந்த ரோடு தாண்டி போக முடியலை. குடத்தை வச்சுக்கிட்டே இதனால 2 பேருக்கு அடிபட்டு கூட செத்து போயிட்டாங்க தண்ணிக்கு வந்து. அந்த மாதிரி நின்று வர்றோம் நாங்கள். இங்கிட்டு ஒரு 4 ரோட்டில் இங்கிட்டும் பார்த்து போகிறதுக்குள்ளே எங்களுக்கு பாவம் பறிவிட்டு போகுது. இடுப்பு வந்து நாங்கள்லாம் அசந்து போய் தண்ணி தூக்க முடியுது. அங்கே வந்து அங்கே நின்னா அந்த வீட்டுக்கிட்ட வந்தால் அப்படி தண்ணி எடுத்துக்குவோம். அப்படி தண்ணி கஷ்டம் தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து ஏன் தண்ணி பிரச்சனைனா அந்த கிராமத்தில் தண்ணி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ விவசாயம் பண்ணுறதில்ல அப்படின்றீங்க. இப்போ தண்ணி பிரச்சனைக்கு என்ன பண்ணுறீங்க? ஏதாவது கவர்மெண்ட்டை கேட்டிங்களா? இப்போ இவ்வளோ தண்ணி கிணறு இருக்குது, இப்போ எந்த கிணத்துலையுமே தண்ணி இல்லை, இப்போ வேறு என்ன தான் பண்ணுறீங்க? கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். கவர்மெண்ட்டில் வந்து சொல்லி அவங்க வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட ஆற்றுல தான் போர் போட்டு தண்ணி செட் பண்ணி டேங்கில் ஏற்றி எங்களுக்கு விடுவாங்க. இப்போ அங்கே போர்லேயும் ஆற்றுலையும் தண்ணி வராதனால தண்ணி பஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் அங்கே போரில் தண்ணி கிடைக்கலாமா, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், காவேரி வந்து பைப்பு இங்கே வந்து ராஜஸ்தானுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. அந்த தண்ணியை வந்து ஊருக்குள்ளே வந்து செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்கு நாங்கள் பிடிக்கிறது. அது செட் பண்ணி கொடுத்தா ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நாளைக்கு 2 குடம் தான் பிடிக்க முடியும் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த தண்ணி வர மாட்டேங்குது. தண்ணி வராதனால பஞ்சத்துக்கு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு அடிப்பைப்பு இருக்குது. அந்த அடிப்பைப்பில் போய் தான் அடித்து தூக்கிட்டு வரோம். அது வந்து பழுதாக போயிடுச்சு. அது வந்து பராமரித்து பார்க்க முடியல, அவங்க போட்டாங்க. அதனால் தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லுங்கம்மா, இப்போ வந்து தண்ணி பிரச்சனை 4 கிலோமீட்டர் தூரம் போகணும் அப்படின்றாங்க. இது வந்து இந்த ஊரில் இருக்கிற எல்லா இந்த ஊருக்கு மட்டும் தான் இந்த தண்ணி பிரச்சனை, இல்லை பக்கத்து ஊருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு? பக்கத்து ஊருக்கு எல்லா ஊருக்குங்க. பழைய தலைவர் வந்து இப்போ 4 நாளாக போர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு 10-20 கூட பாதி வீட்டுக்கு வருது, பாதி வீட்டுக்கு வரல. பழைய தலைவர் இப்போ எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி பாதி வீட்டுக்கு வருது. நம்ம பாதி வீட்டுக்கு தண்ணி பத்தலை, அங்கே போரில் இல்லை, அவங்க போட்டு பாதி வீட்டுக்கு பத்த மாட்டேங்குது. ஊரில் எவ்வளோ கிணறு இருக்குது? இப்போ வந்து நம்ம காவேரி தண்ணி தான் நமக்கு நிறையா வருது அப்படின்றப்போ, நம்ம காவேரி தண்ணியே இப்போ வந்து அதில் தண்ணி இல்லை அப்படின்றப்போ, இப்போ போர் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி போர் போட்டால் இங்கே வருதா? இப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை குடம் நீங்கள் பிடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 6 குடம் மினிமம் பிடிப்பாங்க சார். அதுக்கு மேலே முடியாதுங்க சார். ஏன்னா எல்லாரும் பிடிச்சாகணும். 6 குடத்துக்கு மேலே முடியாதுங்க சார். பத்தாதுங்க சார், பத்தாது. அதை வச்சு தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். எங்களுக்கு உப்பு தண்ணி அது போக உப்பு தண்ணியை பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கோம். சொல்லுங்கள், இப்போ உப்பு தண்ணி ஒரு 5 குடம் வச்சு ஒரு நாள் பண்ண முடியுதா? 6 குடம் பிடிக்குதா? ஏன்னா ஒருத்தவங்க அவங்கவுங்க திறமைக்கு பொறுத்து. ஏன்னா காலையிலே வந்து நின்னா மட்டும்தான், கீழே நின்னா தான் பிடிக்க முடியும் அப்படின்றப்போ முடியுதா? வேறு எங்கெங்கெல்லாம் போய் தண்ணி எடுக்கிறீங்க? இது ஏன் இப்போ வந்து இந்த மாதிரி நிலை வந்துச்சு? இப்போ விவசாயம் பண்ணுறீங்களா? என்ன பிரச்சனை? மழை இல்லாமல் இருக்கிறதுனால வறட்சி இருக்குது. வறட்சி இருக்கிறதுனால வந்து இங்கே நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சி போயிடுது. அதனால் எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை வந்து ஏற்படுது. அதுவும் இல்லாமல் அப்படியே நாங்கள் போர் போட்டு எடுத்தாலும் எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி தான் வருது. அதனால் பக்கத்து ஏரியாவில் நல்ல தண்ணி இருக்கும், அதை வச்சு அங்கே போர் போட்டு இப்போ எங்களுக்கு கொடுக்குறாங்க சார். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இது என்ன ஊர்? இந்த ஊரில் இப்போ நீங்கள் எப்படி தண்ணி எப்போ பிடிக்கிறீங்க? இப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா. பெரியநாய சத்திரங்க சார். நாங்கள் பெரியநாய சத்திரத்தில் தண்ணி வறட்சி ரொம்ப காரணத்தினால நாங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் குடத்தை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். தண்ணி எங்களுக்கு நிறையா கிடைக்கிற மாதிரி காய தண்ணி விடணும். சொல்லுங்க, இப்போ வந்து இவங்க வயசானவங்கலாம் இருக்காங்க அப்படின்றப்போ இந்த வயசானவங்க வந்து இதில் வந்து போக முடியுதாம்மா? இப்போ வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணணும். இது வந்து இவ்வளோ பெரிய தேசிய நெடுஞ்சாலையாக இருக்குது. இப்போ இன்னும்மா
வயசானவங்க தண்ணிக்கு போய் அடி இல்லைன்னா 6 மணிக்கு போனாங்க, 2 பேரும் அடிபட்டு பாட்டிலேயே காலிங்க. இப்போ 1 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குங்க, அடிபட்டு போயிட்டாங்க. அடிபட்டு அங்கனே பாட்டிலேயே செத்து போயிட்டாங்க. தண்ணிக்காண்டியே வந்து குடத்தோடையே அடிபட்டு செத்து போயிட்டாங்க. ரோட்டு தாண்டி வராத அளவுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி செய்யணும் எங்களுக்கு. வயசானவங்கள நாங்கள் வந்து பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்ப முடியல, தண்ணிக்கு 6 குடம் பிடிக்கங்காட்டியும் பிள்ளைய சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. அது ஒரு உதவி செய்யுங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் இது வந்து ஒரு தண்ணி அப்படின்றப்போ வந்து இவங்க செத்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்றப்போ இப்போ தண்ணி தான் ரொம்ப முக்கியம். இது இப்போ எது இல்லைன்னா கூட பொழைச்சிக்கலாம், வேறு வழி இல்லாமல் கூட பொழைச்சிக்கலாம். தண்ணிங்கிறது முக்கியம் அப்படின்றப்போ இந்த தண்ணி இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? தண்ணி இல்லாமல் நாங்கள் ஜேஜே நகரில் இருக்கோம். 3 கிலோமீட்டர் தாண்டி தான் தண்ணிக்கு வரணும். வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி நாங்கள் வந்து தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ரொம்ப பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டமாக இருக்குது. குடி தண்ணி இல்லை, உப்பு தண்ணி இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து அடிபைப்பில் வந்து அடிக்கணும், ரோட்டை கிராஸ் பண்ணி கஷ்டமாக 4 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் வந்து தூக்கிட்டு போகணும். ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். இப்போ காலைல பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறப்போ உப்பு தண்ணி வேறு நல்ல தண்ணி வேறு. இப்போ உப்பு தண்ணி பிடிக்கிறதுக்கே 4 கிலோமீட்டர்னா நல்ல தண்ணிக்கு எங்கே போகுது? அதுவும் இங்கே தான் வரணும், 4 கிலோமீட்டர் தாண்டி தான் வரணும். எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க, அந்த தண்ணியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் அதை பாத்ரூம் தண்ணியை பிடிச்சி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாத்ரூமுக்கு போட்ட தண்ணியை டேங்க் ரிப்பேர் பார்க்கல, தண்ணி வராமல் கஷ்டமாக தான் இருக்குது. தாங்க சார், அது வந்து அந்த உப்பு தண்ணி அங்கே குடிக்கிறதுனால அடி வயிறுலாம் ரொம்ப வலிக்குது. அதனால் நல்ல தண்ணி கிடையாது. நாங்கள் கலெக்டர்லாம் மனு கொடுத்துருக்குறோம், ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க. எங்கள் ஏரியா 2 கிலோமீட்டர்லேருந்து வரும். கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரமாக நல்ல தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். ஆமாங்க சார், நாங்களும் வந்து 30 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு ஒரு பட்டாவும் கிடையாது. நாங்கள் வந்து தண்ணிக்கு வந்து தண்ணி எங்களுக்கு குடி தண்ணியெலாம் அங்கே கிடையாதுங்க. நாங்கள் அங்கேருந்து இங்கே ரோட்டுக்கு தான் வரணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்குலாம் தண்ணி கிடையாது. எங்கள் வீடு மேற்க இருக்குதுங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப குடி தண்ணியே கிடையாது. இங்கே வரணும் 1 கிலோமீட்டர், அது ஒரு மைல் தூரம் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு போகணும் குடிக்க தண்ணிக்கு. இல்லைன்னா வண்ணாங்கோயிலுக்கு போகணும் பார்த்துக்கோங்க. 2 மைல் போய் நாங்கள் தண்ணி கொண்டாடுறோம் குடி தண்ணி. எங்கள் ஏரியாவில் தண்ணியே இல்லை, நல்ல தண்ணியே இல்லை. எங்களுக்கு ஒரு காவேரி பண்ணி உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகுது. தேவேந்திரன், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமாக வந்து இந்த பகுதி மக்கள் வந்து தண்ணீருக்காக இவ்வளோ பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பகுதி வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் வந்து தண்ணீர் இல்லாமல் வற்றி போய் தான் காட்சியளிக்கிறது. இதற்காக ஒரு காலி குடங்களுடன் ஒரு கூட தண்ணீருக்காக கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே போல் ஒரு பெண்மணி சொல்லும்பொழுது இது வந்து நாங்கள் பாத்ரூம் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மன வேதனை அளிக்கிறது. வேறு வழி இல்லாமல் வந்து அதிகம் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த தீர்வு பாலம் மூலமாக இவர்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைத்தால், ஒரு போர் மூலமாக அமைத்து உடனடியாக ஏதோ ஒரு செய்து கொடுத்தால் மட்டுமே இவருடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். குடிநீர் என்பது ஒரு அடிப்படை பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. காலி குடங்களில் காத்திருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வழி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தீர்வு பாலத்துடைய வாயிலாக தெரிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவேந்திரன், அருண், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மன ஓட்டத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க. இந்த குடிநீர் பிரச்சனை அவர்களுக்கு விரைவாக தீரட்டும். தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், மூங்கில்துறைப்பட்டி என சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் பிரச்சனையால் தினமும் பொதுமக்கள் தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவலமும் ஏற்படுகிறது. மேலும் தண்ணீர் விநியோகம் செய்ய அனைத்து ஊர்களிலும் நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டும் பராமரிப்பின்றி பழுதடைந்து காணப்படுகிறது. பச்சை தண்ணி எங்களுக்கு தண்ணி வேணும், இன்ன தண்ணி வேணும். 2 நாளைக்கு ஓட்டாங்க 4 குடம் 3 குடம் கொடுத்தா கூட போதும். அதை கொண்டு நாங்கள் பார்த்துக்குவோம். அது ஒன்றுமே இல்லாத நாங்கள் செத்து மாடிக்கிறோம். அப்புறம் எங்க இந்த சோறு தண்ணி ஆக்கி சாப்பிட்டு என்ன பண்றது? தற்போது விழுப்புரம் மாவட்டத்தின் மழையளவு 40% குறைந்துள்ளதால் நிலத்தடி நீர் குறைந்து பொதுமக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி பகுதிக்கு மணலூர்பேட்டை, சுந்தரேசபுரம், மாடூர், வெங்கடாம்பட்டு ஆகிய பகுதிகளில் இருந்து தற்போது 16 லட்சம் லிட்டர் தண்ணீர் மட்டுமே கிடைக்கப் பெறுகிறது. தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடி தண்ணி இல்லாத நாங்கள் ஆழமாக வரோம். தண்ணியே இல்லை. லெட்டின் போனால் கூட தண்ணி கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். 1 மாதம் மேலே தண்ணி வந்து அவங்க காசு போட்டு வாங்கிக்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் வாங்குறது? கள்ளக்குறிச்சி நகராட்சி சார்பில் 13 கிணறுகள், 4 ஏரிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கோமுகி அணை மற்றும் மணிமுத்தாறு அணையில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது நிலவி வரும் கடும் குடிநீர் பிரச்சனையால் நாள் ஒன்றிற்கு 30 லட்சம் லிட்டர் தண்ணீர் மட்டுமே கிடைக்கப் பெறுகிறது. இதனால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் மற்றும்
குடங்களை வீசி போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குடிநீர் தட்டுப்பாடு மிகவும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்னர் கூட புதுப்பட்டு என்ற கிராமத்தில் பொதுமக்கள் குடங்களை வைத்து சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்க போனீங்கன்னா புதுப்பட்டு, புத்ராம்பட்டு, ராவத்தூர், ரங்கப்பனூர், எலன்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இயல்புக்கு மேலே நமக்கு வெயில் அடிக்கின்ற காரணத்தினால் நிலத்தடி நீர்மட்டம் ஏறக்குறைய 300 அடி போர் போட்டாலும் தண்ணி கிடைக்க மாட்டேது. அதிகாரிகள் குடிநீர் பற்றாக்குறைக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கள்ளக்குறிச்சி நகராட்சி ஆணையர் லட்சுமி தெரிவிக்கையில், குடிநீருக்காக மாநில பேரிடர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மேலும் பல்வேறு கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் முக்கிய கோரிக்கையாக வைப்பது, தங்கள் பகுதியில் உள்ள குடிநீர் பம்புகள், நீர்த்தேக்க தொட்டிகளை அனைத்தையும் சுத்தம் செய்து குடிநீர் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். கள்ளக்குறிச்சியில் எந்த அளவுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறது குறித்த ஒரு தொகுப்பை பார்த்தோம். தொடர்ச்சியா தூத்துக்குடியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கார். ஆல்வின், நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி என்ன, அங்கு குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, மக்களினுடைய எண்ணம் என்ன, பதிவு செய்யலாம். நீ வணக்கம் தேவேந்திரன். தற்போது நாம் தூத்துக்குடி மாவட்டம் கல்லூரணி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். ஏறத்தாழ கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு கிராமம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மிக பிரதான தொழிலாக இருக்கக்கூடியது உப்பளங்களில் தான் இந்த பகுதி மக்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இது போன்ற தள்ளுவண்டிகள் மூலமாக அந்த கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊரணி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஊரணியில் குழியை தோண்டி இந்த இடத்துல தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ பல ஆண்டுகளாக இந்த பகுதிக்குன்னு கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது. அதனுடைய காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த கிராமங்களில் மிகவும் அதிக அளவில் இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த கிராமத்தில் ஊரணியில் ஒரு 6 அடி 7 அடிக்கு ஆழம் தோண்டி அந்த ஆழத்தில் தண்ணியை கோலக்கூடிய ஒரு அவல நிலை இருக்குது. இப்போ பார்க்கலாம், இந்த குழியில் கூட வரிசை முறை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் ஒவ்வொரு 6 குடங்களுக்கு மேலே யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. இந்த 6 குடம், அதாவது 6 குடம் மட்டும்தான் அவங்க எடுக்கணும், அதுக்கடுத்து அடுத்த குடும்பம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இது போன்ற 6 அடி குழி தோண்டி தான் டெய்லி தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை இருக்குது. இது குறித்து இந்த பகுதியில் இப்போ தண்ணி கொள்ளக்கூடிய அந்த அம்மா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட பேசலாம். அம்மா, எத்தனை தலைமுறையாக இந்த மாதிரி உங்களுக்கு குடித்தண்ணி பிரச்சனைங்கிறது இருந்துட்டு இருக்குமா? இப்போ ஆதியிலேருந்து இப்படி தான் சார் இருக்குது, முதல் இருந்து அப்படி தான் இருக்குது. ஆதியில் இப்படி ஊர் தோண்டி தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குதா, இல்லைன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா உங்களுக்கு? குடிக்க முடியாது இந்த தண்ணியை. ஒவ்வொரு ஊற்றுல நல்ல தண்ணி இருக்கும், குடிக்கலாம். இது உப்பு தண்ணி அதுக்கும் பழுமாறதுக்கு தான் ஆகும், பாத்திரங்களுக்கு சோப்போட இதுக்கு தான் ஆகும். இப்போ இது குடித்தண்ணி பிரச்சனைங்கிறது பல வருஷமாக பல தலைமுறைகளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. இது சம்மந்தமாக அங்கே வரக்கூடிய அரசு அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, அல்லது உங்கள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள்லாம் வரும்போது என்ன சொல்கிறாங்க? தாராங்காங்க ஒன்றும் அப்படி வந்த மாதிரி தெரில. இந்த குடிக்க இந்த 6 குடம் கிடைக்கும் அந்த பைப்பில், அது வாரத்துக்கு ஒரு டிப்பு தான் 6 குடம் கிடைக்கும். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய மிக முக்கியமான நிலை அப்படிங்கிறது இந்த ஊரணி முழுவதுமே நீங்கள் பார்க்கலாம், ஒரே குடமும் அதாவது தள்ளுவண்டியுமாக தான் இந்த பகுதி மக்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலையுமே இப்படி தள்ளுவண்டி, அதாவது 6 குடங்களை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதானமான தள்ளுவண்டியை வச்சுருக்கிறாங்க. அந்த தள்ளுவண்டியில் 6 குடத்தை இந்த கிடங்களை தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் அதை தங்களுடைய அடிப்படையான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை, ஒரு மிக மோசமான நிலை அப்படிங்கிறது இந்த கிராமத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஏறத்தாழ பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை குறித்து அவங்க வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள்ட்ட சொன்னவும் எந்த பிரச்சனை, அதாவது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த அம்மாவோட நம்ம பேசலாம். அம்மா, இப்போ இந்த தண்ணி தோன்றதை இது யாரும் இதுக்கு குடும்பம், அதாவது இந்த ஊர்லாம் சேர்ந்து இந்த குழியை தோண்டுவீங்களா, இல்லைன்னா வேற யாராவது உங்களுக்கு உதவி பண்றாங்களாமா அந்த கிடங்கு தோண்ட? 10 ரோடு வரி பிடிச்சி தான் தோண்டுவாங்க. வீட்டுக்கு எவ்வளோ பிரிக்கிறீங்க? 10 ரூபா 20 ரூபா கொடுப்போம், ஆள் பிடிச்சி தோண்டுவாங்க. இது இப்போ இந்த ஊரணி எப்போ வெட்டப்பட்டது, இந்த ஊரணி தோண்டப்படுறதுக்கு முன்னாடி எங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தீங்கம்மா? இது வருஷ காலமாக இப்படி தான் தோண்டுவோம். நாங்கள் மழை கம்மா நிறைஞ்சிட்டுனா கம்மாயில் கோரிட்டு போவோம், இல்லைன்னா இப்படி தான் தோண்டிக்கிடுவோம். இப்போ இந்த கிராமத்துக்கு மட்டும் இருக்கா? இது பக்கத்தில் எஸ்விபுரம் இருக்குது. இப்போ இங்கே இந்த கிராமங்கள், இந்த சுற்றுவட்டார கிராமங்களுக்கும் இதே போல் தண்ணி பிரச்சனை இருக்குன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது? அவங்களும் அவங்க அப்படி தான் கம்மாய்க்குள்ள ஊற்று தண்ணி தான் எடுப்பாங்க.
தேவேந்திரன், இந்த பகுதி மக்கள்கிட்ட நம்ம கேட்ட போதே தெரியுது, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு, அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து இந்த குடிதண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது பல ஆண்டுகளாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பாக பல முறை அவங்க வந்து பல்வேறு தரப்பட்ட அரசு அதிகாரிகள்ட்டையும் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் கோரிக்கை மனு கொடுத்து இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு பிரதானமான கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பல இலவசங்களுக்கு பல கோடிகளை ஒதுக்கக்கூடிய அரசுகள் மக்களினுடைய அடிப்படையான தேவையான குடிநீருக்கு இதுவரை எந்த திட்டமும் இது போன்ற கிராமங்களுக்கு நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது ஒரு மிக வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திரன், ஆல்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. பல இடங்களில் பல பிரச்சனைகள் இருக்குது. குடிநீர் பிரச்சனை இருக்குது. குடிநீர் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தும் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த முறை தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்னமும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தராத பல கிராமங்கள் இருக்கிறத சுட்டி காட்டியிருந்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக இன்றைய தினம் மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் ஒரு பெருநகரமாகட்டும் சிறு கிராமமாகட்டும் எல்லாவற்றிலும் இந்த குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது இருக்கிறதுக்கான சில உதாரணங்களை பார்த்தோம். குடிநீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது மக்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் உரியவர்கள் ஈடுபடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.